குரு துலாத்துக்கு நல்ல ஸ்தானத்துல உட்கார்ந்து அவங்களுக்கான ராசியவே பார்த்துக்கிட்டு இருந்து நல்ல ஒரு சுப விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. இப்பவும் பாத்தீங்கன்னா அவங்க ராசியை பார்க்கலைனாலும் அவங்களுடைய குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தையே பார்க்கறாரு. ஸோ குரு தனகாரகர், தனஸ்தானத்தையே பார்க்கறாரு. ஸோ அவங்களுடைய வருமான விஷயம், தின வருமானம், மாத வருமானம், வருட வருமானம் எப்படி இருந்தாலும் வருமானம் பெருகக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுடைய சுகஸ்தானத்தை குரு பார்க்கறாரு. அப்ப சுகஸ்தானம் அப்படிங்கும் போது நல்ல ஆடம்பரமான வீடு கட்டுறது, நல்ல சொகுசான கார் வாங்குறது, நல்ல சொத்து பத்துக்கள் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரியான விஷயங்களையும் பார்க்குறாரு. அதுவும் நல்லா இருக்கு. அதுலேயும் இப்போ துலாத்துக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் சகாயத்தில் உட்கார்ந்து இன்னும் நல்ல நன்மையை கொடுக்க போறாரு. சனியும் குருவும் நட்பு கிரகங்கள், ரெண்டு பேருமே சேர்ந்து துலாத்துக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி இந்த வருஷம் இருக்கிறதுனால உபஜய ஸ்தானங்களில் ஒரு பாவகிரகம் இருந்ததுன்னா அந்த ராசிக்கு நல்ல வளர்ச்சியும் வெற்றியும் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு ஜாதக அமைப்புப்படி துலாம் ராசி நேயர்களுக்கும் எந்த ஒரு போட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையான ஆண்டு இந்த வருஷம்தான். உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் இவ்வளோ விஷயங்களும் நல்லதுகளும் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருந்தால் கூட சின்ன சின்ன உடல் உபாதைகளை பிரச்சனைகளையும் கொடுத்து கொஞ்சம் தூக்கமின்மையும் அதிகமாக கொடுக்கும். அப்படின்றதுனால உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நல்லா இருக்கும்.